ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரவுண்டு 2ல 178 கட் ஆஃப்ல இருந்து 143 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மாணவர்கள் ரவுண்டு 2ல வர்றாங்க. கிட்டத்தட்ட 39,146 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 1,37,710 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரவுண்டு 2ல வர்றாங்க. கிட்டத்தட்ட 98,565 பேர் ரெண்டாவது ரவுண்டுல ஜூலை 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. நீங்க கூட ஒரு ரவுண்டு 2ஆ இருக்கலாம். ஆனால் எந்தெந்த தேதிகளில் என்னென்னலாம் பண்ணணும்? கிட்டத்தட்ட 13 நாள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுலேருந்து காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக தேதிகளின் அடிப்படையில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே ஒரு ரவுண்டு 2ஆக இருக்கலாம். கட்டாயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா, கிராமப்புறத்தில் ரவுண்டு 2ல நிறைய மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனே தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மாணவர்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவாக நான் 2ஆக பிரிச்சுட்டேன். இப்போ பிரித்து சொல்லியிருக்கேன். பொதுவாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரெண்டாவது ரவுண்டில், அதில் 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத இப்போ நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்க்கும்போதுங்க, ஜென்ரலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98,565 பேர் இருக்கிறாங்க. அதில் ஜென்ரல் ரேங்க் அங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களும் இந்த ரவுண்டு 2ல வர்றாங்க. அதில் அதாவது 2,663 ரேங்க்லேருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரேங்க் வழியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18,921 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் வர்றாங்க. அதன்படி பார்க்க போனோம்னா ஒரு 16,259 பேர். ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? 98,565 பேர். அதில் 7.5ல இருக்கிறவங்க 16,259 பேர். இவ்வளோ பேர் தாங்க. இவங்க தான் ஜூலை 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகளை கடகடன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. அதாவது மாணவர்களே, நமக்கு வந்து ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜூலை 26ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 28ஆம் தேதி திங்கக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்குது. இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான காலேஜை, தேவையான கோர்சஸை கட்டாயமாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு நமக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. 1ஆவது ரவுண்டெல்லாம் முடிஞ்சு. அதனால் நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அப்போ தான் வேக்கன்சி வரும். இந்த 3 நாளில் நீங்கள் வீட்டிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய லேப்டாப்லேருந்தே பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்போ நீங்கள் நைட்டு பண்ணலாம், பகலில் பண்ணலாம். ஆனால் இந்த 3 நாளுக்குள்ளே கட்டாயமாக பண்ணணும். இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு தேவையான காலேஜை, தேவையான கோர்சஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன நடக்கும்? அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வச்சிங்க தெரியுமா காலேஜு சாய்ஸு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் 100 சாய்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை 150 சாய்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் இந்த ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு காமிப்பாங்க. காமிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? காமிச்ச உடனேயே அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நடக்கும். இது சீட்டு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். 2 நாள்னா ஜூலை 29ஆம் தேதி அதே செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த 2 நாளுக்குள்ள சீட்டு கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் வந்ததுலேருந்து 2 நாளில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன சார் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, உங்களுக்கு 100 சாய்ஸ் வச்சுருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50வது சாய்ஸ் கிடைச்சிருக்கும். சார் எனக்கு கிடைச்சதே ஓகேனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துடணும். இல்லை சார் எனக்கு கிடைச்சதை விட பெட்டராக வேணும், கிடைச்சதும் வேணும், அதை விட பெட்டராகவும் வேணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். கட்டாயமாக இந்த 2 நாளுக்குள்ளே சீட்டு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இந்த 2 நாளில், அதாவது வந்து ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமையும் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம்லாம் நம்மளுடைய ஈஸியாக பண்ணிடலாம், ஃபோன்லேருந்தே பண்ணிடலாம். அடுத்து ஆஃப்டர் என்ன நடக்குன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஜூலை 31ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன சார்னா, இந்த 2 நாளில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கள, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரு ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சா? அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இப்போ வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கவனமாக நீங்கள் கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இப்போ நமக்கு எந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் அடுத்து கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சி, இங்கே தான் மெயினான ப்ராசஸே. இப்போ இந்த 5 நாட்கள் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் இன்னைக்கு ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 2 அதாவது சனிக்கிழமை, ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணீங்கல்ல, அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும், அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். அதில் போட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த 7.5 ரிசர்வேஷனு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாணவர்கள், அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த 2 அலாட்மெண்ட்லேயே பணம் போட்டிருக்காது. சில பேருக்கு பணம் போட்டிருக்கோம். பணம் போட்டிருக்கவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொடுத்துக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 5 நாட்களுக்குள்ள ரொம்ப முக்கியமாக கவனமாக கேட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து நடுவில் சனி ஞாயிறு எல்லாம் வருது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து டிஎஃப்சி சென்டர் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். சனிக்கிழமை கூட காலேஜ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த 5 நாளுக்குள்ள நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். காலேஜுக்கு போகிறவங்க இந்த எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை வந்தோடனே நீங்கள் வெள்ளிக்கிழமையே போயிடலாம், ஆகஸ்ட் 1 இல்லாட்டி சனிக்கிழமை கூட போயிடலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட போக முடியலைன்னா கூட திங்கக்கிழமை கூட ஆகஸ்ட் 4 போயிடலாம். அதே போல் அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர், நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன சொல்லணும், எனக்கு கிடைச்ச காலேஜ் வேணும், அதை விட பெட்டராக தான் கேட்குறீங்க, ஒரு 50 சாய்ஸ் வச்சிங்க, அதில் ஏதாவது ஒரு 20வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள சாய்ஸ் கொடுங்க, இல்லாட்டி 20வது உள்ளதே கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 5 நாளுக்குள்ள இந்த அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுல, அதை எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டர் எல்லா நாளுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் இந்த 5 நாளுக்குள்ள டிஎஃப்சிக்கு போயிடலாம். போயிட்டீங்களா? இந்த 5 நாளில் போகாமல் போனீங்கன்னா உங்கள் சீட்டு உங்களுக்கு காலாவதி ஆயிரும். தயவு செய்து இந்த 5 நாளுக்குள்ள போயே ஆகணும். அதன் பிறகு 2 நாள் ஓய்வு. என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன ப்ராசஸ் தெரியுமா, இந்த ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமையும் ஆகஸ்ட் 6 புதன்கிழமையும் 2 நாள் ஓய்வு வெயிட்டிங்கில் இருக்கும். வெயிட்டிங்கோட அந்த அப்வோர்டு ரிசல்ட்டு வெயிட்டிங்லேயே இருக்கும். எதுக்கு சார் அப்வோர்டு ரிசல்ட்னா, சில பேர் காலேஜில் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்களா அந்த 5 நாளில், அவங்க போகிறாங்களா இல்லையா, அதே போல் அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சிக்கு போவாங்க, அவங்க போகிறாங்களா இல்லையான்னு காலேஜிலேருந்து அந்த காலேஜுடைய ஓனர் கிடையாது, அங்கே காலேஜில் அந்த அட்மிஷன் ஆஃபீஸர்ஸும், அதே போல் டிஎஃப்சி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸர்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலேஜுக்கு போகிறாங்களா, டிஎஃப்சிக்கு போகிறாங்களா, யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போகிறாங்க, யார் யாரெல்லாம் டிஎஃப்சிக்கு போகிறாங்கன்னு நம்ம டோட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த 5 நாளைக்கு அப்புறம் 2 நாள் ஓய்வு, அந்த 2 நாள் ஓய்வு அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒருவேளை அவங்க அங்கெல்லாம் போய் சேராமல் போயிட்டா, நிறைய பேர் எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே, அதை விட பெட்டராக எனக்கு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 7 அதாவது நமக்கு கரெக்டாக சொல்லணும்னா வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்துடும் அப்வோர்டு ரிசல்ட் வரையிலேயே ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடைச்சி டிஎஃப்சியில் போய் சில பேர் இந்த அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, சர்டிஃபிகேட்டு பணத்தெல்லாம் கொடுத்து, அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச காலேஜும் கிடைக்கலாம், இல்லை அதை விட பெட்டரான காலேஜும் கிடைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்வோர்டு ரிசல்ட் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் தெரியும். ஒருவேளை ஏற்கனவே கிடைச்சதே கிடைக்கலாம் அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு, இல்லாட்டி அதை விட பெட்டராக கூட 50 சாய்ஸில் 20வது சாய்ஸ் கிடைச்சிச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள திடீர்னு எது வேணாலும் கிடைக்கலாம். எது வேணாலும் கிடைக்கும் போது நமக்கு வந்து அதே நாளில் இந்த ஆகஸ்ட் 7 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீங்கள் கொண்டு போய் காலேஜில், நீங்கள் போய் காலேஜ் போனவங்களை விட்டுருங்க, இந்த டிஎஃப்சியில் போய் அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க இந்த சர்டிஃபிகேட்டு பணமெல்லாம் கொடுத்தீங்களா, அது எல்லாத்தையுமே மறுபடியும் இந்த ஆகஸ்ட் 7 அப்வோர்டு ரிசல்ட்டில் வருதுல்ல, அந்த காலேஜுக்கு அப்படியே அனுப்பி வச்சுருவாங்க.
ஒன்று பெட்டராக கிடைச்சா அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, இல்லை ஆல்ரெடி கிடைச்ச காலேஜுக்கு இந்த டிஎஃப்சிலேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இது தாங்க ப்ராசஸ்ஸு. இந்த தேதிகளை கவனமாக எழுதி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சூப்பராக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி மிக மிக எளிமையாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இதே ப்ராசஸ் தான். இதில் இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் வர்றாங்களா, அவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, ஒன்றும் கிடையாது. அந்த மாணவர்களுக்கு இதே ப்ராசஸ் தான், ஒன்றும் வேற ப்ராசஸ்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக இதில் வந்து இந்த 98,565 பேரில் நான் நினைக்கிறது ஒரு 70,000 பேராவது சீட்டு எடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2வது ரவுண்டில் வந்தாங்கன்னா இந்த தேதிகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பல தகவல்கள் அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அதில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.